மிதுன ராசிக்காரர்களுக்கு 10ல் வரார். எப்போ கும்பத்துக்கு மார்ச் 6ஆம் தேதிக்காக காத்திருங்கள். உங்களுடைய பிஸ்னஸ் டெவலப் ஆக போகுது. இங்கே தான் நீங்கள் ஜெயிக்கணும். சனி பகவான் பிராண்டிங் ஆக்டிவிட்டி பார்த்துக்கிறார். இது 10ஆம் இடத்துல உட்காந்துரு உலக புகழ் பெற வைக்கிறார். சும்மா கிடையாது. உங்கள் வேலையை நல்ல தீவிரமாக செய்யுங்க, மீதிலாம் அதுவே வரும். அஷ்டலக்ஷ்மியும் வாசல் வந்து கருத்து. இல்லற வாழ்க்கையில் தான் ஒரு ட்விஸ்ட்டு என்ன அப்படின்னா, டபுள் டமாக்கா மாதிரி இந்த சனி 2 விதமான விஷயங்களை தரார். ஒரு பக்கம் குரு பகவான் உடம்புல உட்காந்து 7 பார்த்து என்ன பண்ணுறார், கல்யாணம் ஆகாதவங்களுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறார், அல்லது காதலிக்கிறவங்களுக்கு வீட்டில் அப்ரூவல் வாங்கி கல்யாணம் பண்ணி. 10ஆம் இடத்து சனி அரசியலில் பெரும்புகழை உண்டாக்குகிறார். அரசியலே வேண்டான்னு ஒதுங்கிருக்கலாம், அரசியல் ஆசை. சனி பகவான் 4 பார்க்குறார். உயர் கல்வி, உயர் பதவி, மதிப்பு, மேன்மை எல்லாம் பார்க்குறார். ரொம்ப சூப்பரான பீரியட். மிதுன ராசிக்காரங்களுக்கு பிரமாதமான பீரியட். உலகெங்கும் இருக்கும் பக்தி இன்ஃபோ நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் பிருந்தா சங்கர். இன்று நம்மோடு சிறப்பு விருந்தினராக இணைந்திருப்பது ஜோதிட உலகின் சூப்பர் ஸ்டார் என்று அழைக்கக்கூடிய ராம்ஜி பரமஹம்சர் அவர்கள் இணைந்திருக்கிறார். வணக்கம் சுவாமிஜி. வணக்கம். வணக்கம் சார். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். 2026 சனிப்பெயர்ச்சி வருது. அனைத்து ராசிக்காரர்களுக்கும் எந்த மாதிரியான பலன்களை கொடுக்கும்? சனிப்பெயர்ச்சி பொறுத்த வரைக்குமே போன வருஷமே ஆயிடுச்சு. திருக்கணிதப்படி வாக்கியப்படி நிறைய நேயர்கள் விரும்பி கேட்குறீங்க, சனிப்பெயர்ச்சி இந்த வருஷம்தான் வச்சுக்கிட்டா என்ன சார் நடக்கும் அப்படின்னு. ஸோ இட்ஸ் ரிப்பிட்டேஷன் பதிவு தான் வச்சுக்கலாம். ஆர் அதர்வைஸ் வாக்கியக்காரர்களுக்கு என்று மார்ச் 6ஆம் தேதி சனி பகவான் கும்பத்திலிருந்து மீனத்திற்கு வருகிறார். சரி, ஓகே. எனிவே இந்த சனிப்பெயர்ச்சியினால் யார் யாருக்கெல்லாம் குபேர யோகங்கள் வரப்போகிறது, யார் யார் லைஃப் எல்லாம் மாறப்போகிறது அப்படிங்கிறத ராசி ரீதியாக நாம் பார்த்து விடலாம். சுவாமிஜி, மிதுன ராசிக்காரர்களுக்கு இந்த சனிப்பெயர்ச்சியில் எந்த மாதிரியான பலன்கள் கிடைக்கும்? மிதுன ராசிக்காரர்களுக்கு பிருந்தா ஒரு முக்கியமான விஷயமே என்ன அப்படின்னா, இது நாள் வரைக்கும் 9ஆம் இடத்துல சனி பகவான் இருந்தார். இந்த ஆள் எங்கே இருந்தப்போ 9ஆம் இடத்துல இருந்தால் உங்களுக்கு நல்லதே செய்ய மாட்டான். காரணம் என்னென்னா, இந்த 9ஆம் இடம் என்பது அப்பாங்கிற இடத்துக்கு சத்ருவாக தான் இருந்திருப்பார். 9ஆம் இடம் என்பது என்ன அப்படின்னா, இந்த இவர் தான் வந்து 8 இருக்கார். 8 9 பாக்யஸ்தலே ஆட்சி பெற்றார்லாம் சொல்லிக்கலாம். இருந்தாலுமே அப்பாங்கிற அந்த உறவுக்கு ஒரு நிறைய பிரச்சனைகள் வந்திருக்கும். இதெல்லாம் நினச்சி இப்போது இந்த மிதுன ராசிக்காரர்களுக்கு 10ல் வரார். எப்போ கும்பத்துக்கு மார்ச் 6ஆம் தேதிக்காக காத்திருங்கள். உங்களுடைய பிஸ்னஸ் டெவலப் ஆக போகுது. இங்கே தான் நீங்கள் ஜெயிக்கிறீங்க. 2 விஷயம் இருந்தா. ஒரு கம்பெனி ஓடுறதுக்கு என்ன தேவை சொல்லுங்கள்? ஒரு கம்பெனி ஓடுறதுக்கு இந்த கையில் சேல்ஸு, இந்த கையில் பிராண்டு. இந்த பிராண்ட் இருந்தால் சேல்ஸ் வரும், சேல்ஸ் இருந்தால் பிராண்டுக்கு செலவு பண்ண காசு வரும். செலவு பண்ணால் தான் பிராண்ட் ஆக முடியும். சேல்ஸ் இருந்தால் பிராண்ட் ஆகலாம், பிராண்ட் ஆனால் சேல்ஸ் வரும். 2 கை தராசு மாதிரி. அப்போ என்ன செய்யணும் அப்படின்னா, சனி பகவான் பிராண்டிங் ஆக்டிவிட்டி பார்த்துக்கிறார். இது 10ஆம் இடத்துல உட்காந்துரு உலக புகழ் பெற வைக்கிறார். சும்மா கிடையாது, உலக புகழ். அது என்ன உலக புகழ்? என்னென்னா, சாதாரணமாக ஊர்வசி ஊதுபத்தி வச்சுட்டு இருந்தீங்க, நீங்கள் இனிமேல் உலக புகழ் பெற்ற ஊர்வசி ஊதுபத்தி வைக்க போகிறீங்க. சரி, குளோபலைஸ், நீங்கள் பெரிய அளவு போகிறீங்க. அது எப்படின்னா கேட்காதீங்க. சனி வில் நோ. ஒரு நல்ல இன்வெஸ்டர் வருவார். உங்கள் கம்பெனிக்கு நீங்கள் 4 மிஷின் போட்ட இடத்துல 40 மிஷின் ஓடும். இது போன்ற நிறைய விஷயங்கள்லாம் உங்களுக்கு வரும். ஸோ நீங்கள் பிராண்ட் ஆகிட்டீங்க. நீங்கள் வந்து பெரிய கம்பெனி ஒன்றோட சப்ளை பண்ணுற அளவுக்கு உங்களுடைய வெண்டார், அவரோட வெண்டாராக மாறிட்டீங்க. வாழ்க்கை பிருந்தா ஒரு நிமிடத்தில் மாறிவிடும். தொடர்ந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறது மட்டும்தான் அவங்கள. என்னுடைய கோல்டன் வேர்ட்ஸ் மனசில் வச்சுக்கோங்க. எதை எதிர்நோக்கியும் வேலை பார்க்காதீங்க. உங்கள் வேலையை நல்ல தீவிரமாக செய்யுங்க, மீதிலாம் அதுவே வரும். அஷ்டலக்ஷ்மியும் வாசல் வந்து கற்றுட்டுவாங்க. இவர்களுடைய இல்லற வாழ்க்கை எப்படி சார் இருக்கும்? இவங்களோட இல்லை, நான் பிராண்டை பற்றி சொன்னேன், சேல்ஸை பற்றி முடிச்சிடறேன். குரு பகவான் உடம்புல உட்காந்து சேல்ஸை பார்த்துக்கிறார். இவர் 5, 7, 9 பார்த்து வர கிளைண்ட்டாக கூட்டு வந்து உங்களுக்கு பிஸ்னஸை டெவலப் பண்ணுறாரு. இந்த பக்கம் பிராண்டிங் ஆக்டிவிட்டி பண்ணுறாரு. நீங்கள் என்ன கேட்டிங்க? இல்லற வாழ்க்கை. இல்லற வாழ்க்கையில் தான் ஒரு ட்விஸ்ட்டு என்ன அப்படின்னா, டபுள் டமாக்கா மாதிரி இந்த சனி 2 விதமான விஷயங்களை தரார். ஒரு பக்கம் குரு பகவான் உடம்புல உட்காந்து 7 பார்த்து என்ன பண்ணுறார், கல்யாணம் ஆகாதவங்களுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறார், அல்லது காதலிக்கிறவங்களுக்கு வீட்டில் அப்ரூவல் வாங்கி கல்யாணம் பண்ணி தரார். ஓகே, காதலின் ஜெயம் என்ன? காதலர்கள் ஜெயிப்பதா? பெரிய ஜெயங்க. எங்கே ஒரு பொண்ணு மனசில் இடம் பிடிச்சிருங்க பார்ப்போம். பெரிய கஷ்டம் சார். அலெக்சாண்டர், நப்போலியன் கூட ஜெயிச்சிடலாம். இவங்கள ஜெயிக்கிறது ரொம்ப கஷ்டம். அதையே ஜெயிச்சிடுறீங்க. 2வது விஷயம், அவங்க அப்பா அம்மாவை ஜெயிச்சிருங்க. அதை விட பெரிய கஷ்டம். அவங்கள்ட்ட நல்ல பேர் வாங்கிருங்க பார்ப்போம். இதெல்லாம் அமைஞ்சிறதை விட நீங்கள் வாழ்ந்து காட்டுறீங்க பாருங்கள், அது அதை விட பெரிய கஷ்டம். இது எல்லாத்தையும் குரு பார்த்துப்பார். விடுங்க, டோன்ட் வரி, குரு வில் டேக் கேர். இப்போது சனி 7 பார்க்கறதுனால
என்ன நடக்குதுன்னா, திருமணமாகி முதல் திருமணம் தான் எனக்கு வந்து ஃபெயிலியர் ஆச்சு. எங்களுக்குள்ள டைவர்ஸ் ஆயிடுச்சு. இனிமையாவது எனக்கு வந்து எனக்கேற்ற பொண்ணு கிடைக்குமா, என் உணர்வுகளை புரிந்து கொள்ளும் ஒரு உறவு கிடைக்குமா? கண்டிப்பாக கிடைக்கும். இந்த வருஷம் சனியினுடைய அருள் இருப்பதால் உங்களுக்கு இனிமேல் ஒன்றும் பிறந்திருக்க போகிறதில்ல, ஏற்கனவே பிறந்திருப்பாங்க. இங்கே தான் இங்கே பக்கத்தில் விருகம்பாக்கத்துலையோ வாழசரவாக்கத்துலையோ இருப்பாங்க. பக்கத்தில் உங்களை சுற்றி தான் இருப்பாங்க. அப்போ பார்த்து நீங்கள் கல்யாணம் பண்ணிப்பீங்க, நல்லா நடக்கும். இனிமே உங்கள் வாழ்க்கை சூப்பராக இருக்கும். ஏன்னா சனியும் பார்க்குறார், குருவும் பார்க்குறார். அதான் டபுள் டமாக்கா. இல்லற வாழ்வை தொடர்ந்து இருந்தால் இதில் என்ன ஒரு பெரிய விஷயம்னா, இந்த 10ஆம் இடத்து சனி அரசியலில் பெரும்புகழை உண்டாக்குகிறார். அரசியலே வேண்டான்னு ஒதுங்கினீங்களா அரசியல் ஆசை வந்துடும். நான் இனிமேல் வந்து நானும் வந்து அண்ணன் இருக்கும் ஏகோகா கட்சியை தாண்டி இருந்த இடத்துல கட்சியை மாற்றிக்கொண்டு என்னென்ன படக்குன்னு முடிவு எடுத்து சம்பாதிக்க போகிறாங்களா சார்? அரசியலில் ஜெயிக்கணும், பாதையை மாற்ற போகிறாங்க, அல்லது புதிய பாதையை தேர்ந்தெடுப்பாங்க. நமக்கு கொள்கை அரசியல் வேண்டாம், இது நமக்கு இந்த அரசியல் போயிடலாம், இப்போ மத அரசியல் வேண்டாம், தீவிர அரசியல், புரட்சி அரசியலுக்கு போயிடலாம், இன அரசியல், இது இங்கே நிறைய வெரைட்டிஸ் இருக்கேன். அவங்க அதெல்லாம் பண்ணுவாங்க. ஸோ அப்போது இந்த ஏப்ரல் மாதம் வந்துடலாம். மடத்துக்கு நேராக வந்து என்ன பாருங்கள், மிச்சத்தை நான் சொல்கிறேன். ஸோ அப்போது 5 பார்த்துறாரு. அதே சனி பகவான் 4 பார்க்குறாரு. உயர் கல்வி, உயர் பதவி, மதிப்பு, மேன்மை எல்லாம் பார்க்குறாரு. அப்போ என்ன ஆகும், படிச்சுட்டு இருக்கவங்களுக்கெல்லாம் ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டி, கேம்பிரிட்ஜ் யூனிவர்சிட்டி அங்கே போய் படிக்கணும்னு ஆசை வரும். நான் இங்கேருந்து வெளிநாடு போய் ரஷ்யா போய் நான் வந்து இது படிக்கிறேன், டாக்டருக்கு படிக்கிறேன், அது போன்ற எண்ணங்கள் எல்லாம் வரும். திரைக்கடல் ஓடியும் திரவியம் தேடுனா அந்த மாதிரிலாம் நடக்கும். ரொம்ப சூப்பரான பீரியட். மிதுன ராசிக்காரங்களுக்கு பிரமாதமான பீரியட். மிதுன ராசிக்காரர்களுக்கு இந்த 2026 சனி பெயர்ச்சி எப்படி இருக்கும்? ரொம்ப நாளாக காத்துட்ருக்கீங்கல்ல, 7 வருஷமா. அப்பா, சனீஸ்வரர் எப்படியெல்லாம் இருக்காருன்னு இந்த மிதுன ராசிக்காரில் கேட்டால் கரெக்டாக சொல்லுவாங்க. 7 சனி, அஷ்டம சனி, அர்த்தாஷ்டம சனி, கண்டச்சனி, சனி மகாதிசை, இப்படின்னு உங்கள் ராசியில் உங்களுக்கு ஏற்பட்ட அனுபவம் இருக்குது பாருங்கள். அடேங்கப்பா. இதுலேயும் உங்களுக்கு ஒருத்தர் மாதிரி அடுத்தவனுக்கு எடுக்கணும், அவன் வாழ்க்கையை பறிக்கணும்னு நீங்கள் இருக்க மாட்டீங்க. அடுத்தவங்களுக்கு ரொம்ப உதவியாக இருப்பீங்க. அடுத்தவங்களுக்கு எவ்வளோ உதவி செய்யணுமோ அவ்வளோ உதவி செய்வீங்க. ஆனால் உங்கள் ஜாதகம் பாருங்கள், எவ்வளோ கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கீங்க. நீங்கள் அடுத்தவன் சொத்தை கேட்கல சார், உங்கள் சொத்தை நீங்கள் கேட்குறீங்க. நீங்கள் உழைச்ச துட்டை நீங்கள் கேட்குறீங்க, அதையே கொடுக்க மாட்டாங்க. இப்போ வந்துடும்ல சார், உங்களுக்கு அந்த தன்னம்பிக்கையும் மனோதைரியம் இருக்குது பாருங்கள். பாலைவனத்தில் உங்களை தனியாக விட்டால் கூட நடந்து வந்துடுவீங்க. அட போங்க சார், எத்தனை நாளைக்கு நான் பாலைவனத்தில் தனியாக நடந்து வர்றது? கடந்த 7 வருஷமாக கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கேன்னா விடுதலை காலம். 10ஆம் இடத்தில் பாவி ஒருவன் இருந்தால் ராஜயோகண்டாங்கிறான். ஆகவே இந்த 2.5 வருடம் உங்களுக்கு அற்புதமான காலம். ஊர் விட்டு ஊர் போகிறது, படிக்கிறதுக்கு போகலாம், போங்க சார். நான் படிச்சுக்கிட்டே வேலைக்கு போட்டுமா? போங்க. வேலைக்கு போயிட்டே படிக்கட்டுமா சார்? போங்க சார். நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டு வேலைக்கு போயிட்டு படிக்கட்டுமா சார்? போங்க. எதை செஞ்சாலும் தொட்டதெல்லாம் பொண்ணாகும். உங்கள் ஜாதகத்தில் இப்போ அந்த ஒரே ஒரு விஷயம் மட்டும்தான் சொல்லுவேன். என்னையும் சேர்த்து திட்டிடக்கூடாது, கோபப்படக்கூடாது, பர்ஃபெக்ஷன் இருக்கக்கூடாது, பங்க்சுவாலிட்டி இருக்கக்கூடாது. நான் சொல்கிறது தான் சரி, எனக்கு மட்டும்தான் தெரியும், நான் சொல்கிறது என்ன, நான் சொல்கிறத நீங்கள் கேட்கணும்னு கேட்கக்கூடாது. அவசர கோளாறு, அவசர முடிவு, நல்ல பேர் எடுக்கணுங்கிற ஒரு எண்ணத்தில் மேலதிகாரிகளை திருப்திப்படுத்தணும்னு சொல்லிட்டு அவசரமாக சில வேலைகளை செஞ்சு அம்பலத்தில் போய் மாட்டிக்கூடாது. ஆகவே நான் சொல்கிறத மாதிரி நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னா உங்கள் வேலை என்னவோ அதை செய்யுங்க சார். 7 வருஷம் எவ்வளோ அனுபவம் சார், இனிமேல் தப்பு பண்ணுவீங்க. அதனால் வாயை கட்டிடுங்க, நிதானமாக போங்க, பொறுமையாக போங்க, அவசரப்படாதீங்க. திருச்செந்தூர் முருகனை போய் வழிபடுங்கள். முருகனை வழிபட்டிங்கன்னா அற்புதமான பலன் கிடைக்கும். செவ்வாய்க்கிழமையில் போயிட்டு வாங்க. மங்களவாரம், தமிழில் தான் செவ்வாய்க்கிழமை, அது மற்ற மொழிகள்லாம் மங்களவாரம்னு சொல்லுவாங்க. மங்களவாரம் மங்களத்தை தருவான், சுபமங்கலம், உங்களுக்கு ஆரோக்கியம், ஐஸ்வர்யம் எல்லாமே நல்லாயிருக்கும். அற்புதமான வாழ்க்கை வரும், நல்லாயிருக்கும். வேறு என்னங்க, உங்களுக்கு நான் ரொம்ப தைரியம் சொல்ல வேணாம். நான் ரொம்ப தைரியம் சொன்னீங்கன்னா எல்லோரும் இழுத்து போட்டு போயிடுவீங்க. ஆகவே நிதானமாக இருங்க. உங்கள் வேலை என்னவோ அதை பாருங்கள்.
கல்யாணம் பண்ணிங்க, குழந்தை பெற்றுங்க, கார் வாங்கிக்கிங்க, வீடு வாங்கிக்கிங்க, சுபபலனாக இருங்க, வெளிநாடோ வெளி மாநிலமோ போகணுன்னா போயிட்டு வாங்க. ரொம்ப அன்பு செலுத்தாதீங்க, அன்பாக இருங்க, ஆனால் அடிமையாக இருக்காதீங்க. வாழ்க வளமுடன். ஆல் த பெஸ்ட். 12 ராசிக்காரர்களுக்கும் இப்போ நம்ம பலன்கள் பார்த்தோம், பரிகாரம் பார்த்தோம். இருந்தாலும் ஜோதிடம்ங்கிறது கட்டுமானம் எப்படி தெரியுங்களா? அந்த பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன் ஃபவுண்டேஷன் ஆன்மீகத்து மேலே தெரியும். அந்த ஆன்மீகம் நலச்சக்கரவர்த்தி வந்து திருநள்ளாறில் வந்து தர்பாரண்யேஸ்வரர் கோவிலில் வந்து தர்பாரண்யேஸ்வரரை வந்து வழிபட்டு தன்னுடைய சனீஸ்வரருடைய தாக்கம் போகிறதுக்காக வந்து வழிபட்ட தலம். ஏன் சனீஸ்வரரே வந்து வழிபட்ட திருத்தலம் தான் திருநள்ளாறு. அப்போ அந்த கோவிலில் அவங்களுக்கெல்லாம் சுப பலன்கள் நடக்குது அப்படின்னா அங்கே இருக்கிறவங்கெல்லாம் எப்பெல்லாம் சனீஸ்வரரை வந்து கிரகங்கள் மாறுதுன்னு அவங்களுடைய வட்டார பஞ்சாங்கங்களை பற்றி சொல்கிறாங்களோ அதை தானே நம்மளும் ஃபாலோ பண்ணோம். ஒரு சில நேரங்களில் ஆன்மீகத்துக்கு இது ஜோதிடத்துக்கு ரொம்ப பக்கபலம். அந்த பக்கபலத்தை வந்து நம்ம தூக்கி விசிறடிக்க முடியாது. நீங்கள் ஒரு தனிப்பட்ட மனிதனை பார்க்கும்போது வேணால் ஒரு திருக்கணிதத்தை ஃபாலோ பண்ணிக்கலாம். ஆனால் யூனிவர்சல் பொதுவான வாழ்க்கையை நீங்கள் பார்க்கும்போது ஊரோடு ஒத்து வாழ்ந்துன்னு சொன்னாங்க. ஆகவே நம்ம இதில் வந்து ஆர்கியூமெண்ட் பண்ணுறதோ அதில் வந்து எனக்கு தான் எல்லாம் தெரியும், நான் தான் கரெக்டுன்னு சொல்கிறதோ இதில் என்ன இருக்குது? 2 பெயர்ச்சி கொண்டாடி தான் போங்களேன். திருக்கணித பிரகாரம் பண்ணிங்க, வாக்கிய பிரகாரம் பண்ணிங்க. ஆக நமக்கு வந்து பலனில் வந்து முக்கியம். நமக்கு என்ன மாதிரி பலன் கிடைக்கும் அப்படின்னு தான் பார்க்கணுமே ஒழிய இதில் வந்து குற்றம் குறை பார்த்து இது சரியா அது சரியா எது சரிங்கிற பட்டிமன்றம் வச்சுக்கிறதோ, நம்மளை நாமே தாழ்த்திக்கிறதோ, ஒருவர் மற்றவரை வந்து தாழ்த்தி பேசுகிறதோ, சிறப்பு பற்றி பேசுகிறதோ, எனக்கு தான் எல்லாம் தெரியும்னு சொல்லி பேசுகிறதோ தவறு. ஆகவே ஒரு கோவில்களில் அதுவும் சிறப்பு பெற்ற சனீஸ்வரருக்கு உண்டான அந்த கோவிலில் வந்து அவங்க செய்கிறாங்க அப்படின்னா நோ மோர் ஆர்கியூமெண்ட். சுப்ரீம் கோர்ட் மாதிரி சுப்ரீம் கோர்ட்டில் சொல்லிட்டாங்கன்னா அது நோ அப்ஜெக்ஷன் அட் ஆல். அதுக்கப்புறம் எங்கே போவீங்க நீங்கள்? அந்த மாதிரி நம்ம தலை வணங்கணும். அந்த ஒரு அடிப்படையில் எதிர்வரும் மார்ச் மாதம் 6ஆம் தேதி சனி பயிற்சி நடக்கப் போகுது. கும்பத்தில் இருந்து மீனராசிக்கு போக போகிறார். ஆனால் உண்மையிலேயே புரட்டாதி 4ஆம் பாதத்தில் இருந்து உள்ளுக்குள்ளேயே அவர் மாறப்போகிறார் அப்படிங்கிறது தான் உண்மை. இருந்தாலும் இந்த கிரகப்பெயர்ச்சி 12 ராசிக்காரர்களுக்கு நல்லது தருமா? ஏன்னா இவர் தான் ஆயுள்காரர்கள். ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் 120 வருடங்கள் ஒருத்தன் வாழ்ந்தான்னா 60 வருடங்கள் சனீஸ்வரருடைய திசையாகவே நடந்துக்கிட்டு போகுது. 7.5 சனி, அஷ்டம சனி, அர்த்தாஷ்டம சனி, கண்டக சனி, இப்படி அவனுக்கு எத்தனையோ வகையான சனீஸ்வரருடைய தாக்கம். முத்தாய்ப்பு வச்ச மாதிரி 19 வருஷங்கள் சனி மகாதிசை. இதில் யாரும் மாட்டாத ஆளே கிடையாது. அரசனாக இருந்தாலும் சரி, ஆண்டியாக இருந்தாலும் சரி, ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, எப்படிப்பட்டவனாக இருந்தாலும் சரி, இந்த சனீஸ்வரனுடைய பார்வையில் வந்து மாட்டி தான் தீரணும். சர்வேஸ்வரனாக இருந்தாலும் சரி. அப்போ இந்த சனீஸ்வரருடைய சனி பெயர்ச்சிக்கு எல்லாரும் பயப்படுறது இயற்கை தானே. ஆகவே எதிர்வரும் இந்த சனி பெயர்ச்சி 12 ராசிக்காரர்களுக்கு எப்படி இருக்கும்? வாக்கியப்படி எனக்கு நல்ல ஒரு வாழ்க்கையை கொடுக்குமா? நல்ல வேலை கிடைக்குமா சார்? நல்ல உத்தியோகம் கிடைக்குமா? இடமாற்றம் வருமா? கடந்த காலங்களில் நான் பட்டுக்கிட்டு இருந்தேனே அந்த அவஸ்தைகள்லாம் தீருமா? 7.5 சனி ஆரம்பிக்குதா? 7.5 சனி விடுதா? எல்லாத்த விட கண்டக சனியா? அஷ்டம சனி எனக்கு ஆரம்பமா? ஏற்கனவே எனக்கு சனி தசை நடந்துக்கிட்டு இருக்கே, இப்போ எனக்கு ஜென்ம சனியா சார்? இப்படிலாம் தானே கேட்குறீங்க. கவலையே படாதீங்க. இதுக்கெல்லாம் என்ன பண்ணலாம்? எளிமையாக நான் தான் உங்களுக்கு ஏற்கனவே சொல்லியிருக்கேனே, திருநள்ளாறில் வந்து யார் வழிபட்டார்? நலமகாராஜா வந்து வழிபட்டார். அதை விட திருநள்ளாறில் சனீஸ்வரரே வந்து வழிபட்டார். சனீஸ்வரர் அங்கே வேண்டிக்கிட்டது என்ன? இங்கு வழிபடும் பக்தர்களுக்கு நான் தொந்தரவு செய்ய மாட்டேன் அப்படின்னு தர்பாரண்யேஸ்வருடைய அதிகாரம், அவருடைய ஆச்சரியமான அதிகாரம் சொன்னதுனால சனீஸ்வரர் அங்கே போகிறவங்களுக்கு மங்களத்தை தருவார், சுப மங்களத்தை தருவார். அப்படிங்கிறது ஒரு சின்ன ரகசியம். 12 ராசிக்காரர்களுக்கும்
சுப பலன்கள் வரணும், நல்ல வாழ்க்கை வரணும். குருவோட வீட்டுக்கு தான் வர்றது அப்படிங்கிறதுனால மனதில் எதுவும் கஷ்டம் வச்சுக்காதீங்க. எல்லோருக்கும் எல்லா விதமான சுகங்களும், ஆயுள், ஆரோக்கியம், ஐஸ்வர்யம், மன நிம்மதி, சந்தோஷம் எல்லாம் வரணும்னு நான் வணங்கும் தெய்வத்தை வேண்டி உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள் சொல்லி மீண்டும் உங்களை அடுத்த நிகழ்ச்சியில் சந்திக்கிறேன். மிதுன ராசி. மிதுன ராசியில் எம்பெருமான் சனீஸ்வர பகவான் கர்ம சனியாக வர்றாரு. மிதுன ராசிக்காரங்களுக்கு அதிபதியான புதன் பகவான் அறிவையும் அழகையும் அன்பையும் பண்பையும் படிப்பையும் பணிவையும் துணிவையும் கொடுத்த ஒரு ஜாதக தன்மை உடையவங்க. யார்கிட்டையுமே லூஸ் டாக் விட மாட்டாங்க. இவங்க வேணும்னா அவங்ககிட்ட மட்டும்தான் பேசுவாங்க. அப்படியாப்பட்ட தன்மை உடையவங்க. சிஏ படிக்கலாம், டாக்டரேட் படிக்கலாம், நர்ஸ் ட்ரைனிங் படிக்கலாம். இப்படி கல்வி சம்பந்தப்பட்ட படிப்பில் ஒரு உயர் அதிகாரியாக வரணும்னு சொல்லக்கூடிய ஆதங்கங்கள், ஆசைகளுடைய ட்ரீமோட உடைய குழந்தைங்க தான் மிதுனராசி அன்பர்கள். இருந்திருந்தாலும் மிதுனராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் ஆண் ராசின்னு சொல்லலாம். மிதுன ராசிக்காரங்களுக்கு பொதுவாகவே சனீஸ்வரன் பகவான் கர்ம சனியை கொடுக்குறனால உங்களுக்கும் உங்கள் அப்பாவுக்கும் இந்த 2026 ஆகாது. 2.25 வருஷம் ஆகாது. முன்னோர் செஞ்ச கர்ம சாப பாவ பலனை நீங்கள் அடையக்கூடிய தருணங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு கொஞ்சம் இருக்குது. நல்ல நண்பர்கள் அமைகிறதும் கொஞ்சம் கஷ்டம். ஒரு குருமார்களோ இல்லை ஒரு தன்மை உடையவங்களோ உங்களுக்கு அமைகிறதும் கஷ்டம். கர்ம பலன் சொல்லிட்டாவே எம்பெருமான் முன்னோருடைய அனுகிரகத்தை நீங்கள் பரிபூர்ணமாக எடுத்துக்கணும். உங்கள் குலதெய்வத்துடைய அனுகிரகத்தை நீங்கள் எடுத்துக்கணும். இவங்களை முறையான வழிபாடுகள் பண்ணிங்கன்னா தான் உங்கள் ஆசைகள் தேவைகள்லாம் பூர்த்தி ஆகும். ஒரு 25 27 வயசுக்கு மேலே இருக்கக்கூடிய மிதுனராசி அன்பர்களுக்கு தான் ஒரு யோக நிலைமையும் கொஞ்சம் இருக்குது. இருந்திருந்தாலும் தாய் தகப்பனுடைய அனுகிரகத்துக்கு ஏற்ற மாதிரி தான் உங்கள் இல்லறத்தை நீங்கள் முறையாக பக்குவப்படுத்திக்கணும். இல்லை நான் தான் சொல்லக்கூடிய அமைப்பில் காதல் கீதல் பண்ணியிருந்தீங்கன்னா பிளாப்பானவொன்னே ஏதோ ஒரு டிப்ரெஷன் உங்கள் வாழ்க்கையவே சின்ன பின்னமாக்கிட்டு போயிடும். அந்த மாதிரியான ஒரு தருணம் இருக்கும். ஆனால் உங்கள் ஜாதகத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு 25 வயசுக்கு மேலே கோப குணம், ராட்சச குணங்கள் வரக்கூடிய தருணமும் உண்டு. பழி வாங்கக்கூடிய எண்ணங்காலங்களும் உங்கள் ஜாதகத்தில் நிறையவே இருக்கும். கவனமாக நீங்கள் இருக்கணும். தன்னுடைய வாழ்க்கை மேன்மையடைய உங்கள் குலதெய்வத்தை ஒரு முறையான வழிமுறைகள் வழிபாடுகளை பக்குவங்கள் பண்ணிக்கிட்டு வந்தீங்கன்னா கர்மசனி ஒன்றும் பண்ணாது. கர்மசனி என்ன பண்ணுன்னு கேட்டிங்கன்னா, ஒரு ஆஃபீஸில் வேலை பார்க்குறீங்கன்னா அந்த ஆஃபீஸில் இடையூறுகளை ஏற்படுத்தி கொடுக்கும். கர்மசனி பகவான் வரனால உங்கள் வீட்டில் கல்யாணம் ஆகி பெரியவங்க ஒரு 40 வயசு 45 வயசு உடைய ஆணோ பெண்ணோ மிதுன ராசி அன்பர்கள் இருந்தால் உங்கள் வீட்டில் சுபகாரியங்கள் நடக்கும். சீக்கிரத்தில் ஆன்மீக ஞானங்கள் வந்துடும். கடன், நோய், வறுமை, பயங்கள் ஏற்படுத்தக்கூடியதான் கர்ம சனி, கர்மக்காரகன். அப்போ அந்த கர்மக்காரகன் சனீஸ்வர பகவான் ஜாதகத்தில் வலு பெறுறதுக்கு சனீஸ்வர பகவானுடைய வழிபாடு, முருகக்கடவுளுடைய வழிபாடு கவனமாக இருந்துக்கணும். ஆனால் இந்த மிதுன ராசிக்காரர்களை ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் தாய்க்கோ தகப்பனுக்கோ ஆகாது. இந்த 2026 அண்ணன் தம்பிக்கும் ஆகாது. கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அண்ணன் தம்பி பகைமையை ஏற்படுத்தக்கூடிய தருணங்கள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. கவனமாக இருக்கணும். ஏன்னா மிதுன ராசிக்காரங்க பார்த்திங்கன்னா சொத்து சுகத்தில் எந்த குறையும் இருக்காதுங்க. எம்பெருமான் முருக கடவுளில் முன்னோர் சொத்து, தகப்பன் வழி சொத்துக்கள்லாம் இருக்கும். இதெல்லாம் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய தருணங்களும் இருக்குது. ஆனால் கல்யாணம் ஆகி குழந்தை குட்டி பெற்றவனை தான் அந்த சொத்துக்கு உண்டான அமைப்பு நீங்கள் ஏற்படுத்திக்க முடியும். மிதுனராசி அன்பர்களுக்கு பார்த்தீங்கன்னா முறையான நல்ல டீப்பஸ்டாக இருக்கக்கூடிய நட்புகள் அமைகிறது கொஞ்சம் கஷ்டம். ஆனால் கோபக்காரங்க தான், குணமுள்ள ஒரு கோபக்காரங்களாக தான் இருக்கக்கூடிய தருணமும் ஏற்படும். மிதுனராசியை பொறுத்த வரைக்கும் கர்மக்காரகன் சனீஸ்வரன் பகவான் உங்கள் ஜாதகத்தில் பலமாக இருக்கக்கூடிய தருணத்தினால அடுத்தவனை அழிக்கணும், அடுத்தவனுக்கு சாபம் கொடுக்கணும், அடுத்தவன் சொத்தை ஆக்குப்பே பண்ணணும் அப்படின்னு சொல்லக்கூடிய என்ன எதிர்வலைகளை தயவு செய்து ஒழிச்சுக்கோங்க. உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் கஷ்டப்பட்டு கர்மாயப்பட்டு உழைச்ச காசு தான் நிற்கும். முறையான வழிமுறைகளை முறையான பக்குவங்களை பண்ணிக்கிட்டு
எம்பெருமான ஆன்மீக தோற்றத்தில் பல சேத்திரங்களுக்கு போயிட்டு வந்துட்டு பல கோயில் குளத்தில் குளிச்சுட்டு வந்தால் தான் கர்ம பலனை நீங்கள் அனுபவிக்கக்கூடிய தருணங்கள் உண்டு. இந்த கர்ம பலன் கேட்குறது கோயில் சம்மந்தப்பட்டது, கோயிலுக்கும் போகலாம், கோயில் குளத்துலையும் குளிக்கலாம், தானங்கள் பண்ணுங்க, தர்மங்கள் பண்ணுங்க, வசதி இல்லாதவங்க தியானங்கள் பண்ணுங்க. இப்படித்தான் உங்கள் கர்ம பலனை நீங்கள் குறைச்சிக்க முடியும். பயம் வேண்டாம். பண்புள்ள ஜாதகம்தான் மிதுன ராசிக்காரர்கள். மிதுன ராசிக்காரர்களுக்கு சுபிக்ஷம், ஐஸ்வர்யம், கடாட்சியம் கிடைக்க எம்பெருமான் வல்லக்கோட்டை முருகனுடைய அருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்க இறைவனை நான் பிரார்த்திக்கிறேன். சிவாய நம. தன்னுடைய கற்பனை ஆற்றல் மூலமாக அனைவரையும் கவர்ந்து இருக்கக்கூடிய பேச்சாற்றல் மூலமாக அனைவரையும் மகிழ்ச்சியடைய வைக்கக்கூடிய மிதுன ராசி என்பவர்களுக்கு மீண்டு வருவதற்கான, அதாவது மீளா துயரத்திலிருந்து மீண்டு வருவதற்காக சனி பகவான் உங்களுடைய ராசிக்கு 9ஆம் இடத்திலிருந்து 10ஆம் இடத்துக்கு வாக்கியப்படி ட்ராவல் பண்ண போகிறார். அப்போ வாக்கியப்படி சனி பகவான் 10ஆம் இடத்துக்கு வந்தால் என்னங்க செய்வார், என்ன நன்மை தான் செய்வார் அப்படின்னு ஒரு கேள்வி வைக்கிங்க. ஃபஸ்ட்டு விஷயம், என்னென்ன நன்மையை செய்ய போகிறாரு அப்படிங்கிறத பார்த்துக்குறோம். இந்த நன்மை நான் சொல்லக்கூடிய விஷயமெல்லாம் ஏற்கனவே உங்களுக்கு பாதிப்பான விஷயமாக இருக்கும். அப்போ அந்த பாதிப்பை நீக்கி தான் என்ன பண்ண போகிறாரு, நன்மையை செய்ய போகிறார். ஃபஸ்ட்டு விஷயம், பெஸ்ட்டான விஷயம்னா உங்களுடைய முயற்சி ஸ்தானத்தில் வெற்றியை கொடுப்பார். உங்களுடைய வாழ்க்கையில் கூட பிறந்தவங்க மூலமாக, மூத்தவங்களாக இருக்கட்டும் இளையவங்களாக இருக்கட்டும், ஸோ இவங்க மூலமாக நீங்கள் அவஸ்தைகள் பட்டீங்க, ரொம்ப கஷ்டப்பட்டீங்க, இல்லை அவங்களுக்கு உங்களுடைய அமைப்பு ரீதியாக நிறைய பிரச்சனை போராட்டம் இருக்குது, இல்லை உங்களுக்குள்ளே ஒரு போராட்டம் இருக்குது, நீங்கள் தனிமையில் இருக்கீங்க, குடும்ப உறவுகளால் பிரிக்கப்பட்டு தனிமையில் இருக்கீங்க அப்படின்னா அந்த நிலையை மாற்றி உங்கள் லைஃப்பில் ஒரு குடும்ப பின்னணி, அப்படி நம்ம வானத்தை போல படத்தில் மாதிரி ஒரு அண்ணன் தம்பி உறவில் ஒரு மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு சனி பகவான் 10ஆம் இடத்தில் அமர்ந்து பாதுகாப்பாக கொடுக்க போகிறார். கூட்டு குடும்ப வாழ்க்கையினாலே 10ஆம் இடம் தான். அப்போ அந்த 10ஆம் இடத்திலே நம்மளுடைய நீதிமான் அமர்ந்திருக்கிறார் அப்படின்னா யாரெல்லாம் குடும்பத்துடன் ஒற்றுமையாக வாழணும், அண்ணன் தம்பியோடு குடும்ப உறவுகளோடு பெற்ற தாய் தந்தையுடன் மகிழ்ச்சியாக வாழணும் மட்டும் கனவுல நினச்சிக்கிட்டு இருக்கோம், ஆனால் நினைவில் நடக்க மாட்டேங்க அப்படின்னு வருத்தப்படுறீங்கன்னா உங்களுடைய வருத்தம் நிவர்த்தி ஆக போகுது, நல்லா இருக்க போகிறீங்க. உங்களுடைய முயற்சி வெற்றியடைய போகுது. உங்களுடைய உழைப்புக்கேற்ற ஊதியம் என்பது இப்போ வரையும் கிடைக்கல. அதுவும் இந்த ஒரு 3-4 வருட காலமாக உழைச்சி பார்த்தேன், ஓயாமல் உழைச்சி பார்த்தேன், ஆனால் எனக்கு மட்டும் இன்க்ரிமெண்ட்டும் கிடைக்க மாட்டேங்கி, ப்ரொமோஷன் கிடைக்க மாட்டேங்குன்னு ஃபீல் பண்ணுற நம்முடைய மிதுன ராசிக்கு உறுதியாக உங்களுக்கு பதவி உயர்வு உண்டு. அரசாங்க வேலையில் உள்ளவர்கள், தனியார் வேலையில் உள்ளவங்கள் அனைவருக்குமே பதவி உயர்வு உண்டு. சொந்தமாக தொழில் பண்ணிக்கிருக்கீங்க, தொழிலில் லாபத்தை பெற முடியல, கஷ்டப்பட்டு வேலை பார்க்குறீங்க. அதாவது பக்கத்து கடைக்காரு எய்த்த கடைக்காரெலாம் காலைல 10 மணிக்கு தான் கடையை திறக்காரு, நான் காலைல 5 மணிக்கெலாம் போய் கடையை திறந்து உட்காந்துறேன், ஆனால் எனக்கு மட்டும் லாபம் இல்லையேன்னு சொல்லி வருத்தப்படுறீங்கன்னா உங்களுடைய உழைப்பு உங்களுடைய தன்னம்பிக்கைக்கு ஏற்றவாறு தற்போது சனி பகவான் மூலமாக உங்களுக்கு தொழிலில் வெற்றி, தொழிலில் நல்ல விதமான லாபம், நீங்கள் உழைப்பு இனிமேல் என்ன பண்ண போகுது, உங்கள் வீட்டுக்கு வந்து சேரப்போகுது. இவ்வளோ நாட்களாக நீங்கள் விவசாயம் பார்த்து வைக்க அறுவடை பண்ணுறது இன்னொருத்தனாக இருப்பான். ஸோ அந்த நிலை மாறப்போது. உங்களுடைய தொழில் சார்ந்த விஷயங்களில் வெற்றியை நம்முடைய மிதுன ராசிக்காரர்கள் பெறப்போகிறீர்கள். வேலையில் இடமாற்றம் உண்டு, வேலையில் இடமாற்றம் உண்டு. அப்போ நான் இங்கே தான் வேலை வைப்பேன், நான் ரொம்ப வருஷமாக வேலை பார்க்குறேன், எனக்கு மதிப்பு இல்லாட்டி இங்கே தான் வேலை வைப்பேன் அப்படிலாம் சொல்லக்கூடாது. ஏன் சொல்கிற, உனக்கான அங்கீகாரம் கொடுக்காமல் உங்களை கஷ்டப்படுத்தின, உங்களை காயப்படுத்தி 24 ஹவர்ஸும் உங்களை வேலை வாங்கிட்டு இவ்வளோ தான் சம்பளம் சொல்லி உங்களை மனசார கஷ்டப்படுத்துகிற நபருக்கு நீங்கள் வேலை பார்க்க வேண்டாம். உங்களுக்கு பதவி உயர்வு வந்தால் ஏற்றுக்கோங்க, சரியா? வேலையில் ஒரு நல்ல இடமாற்றம் வருது, சம்பளம் கூடுது அப்படின்னா யோசிக்காங்க, சட்டுன்ற லெட்டரை போட்டு போய்கிட்டே இருங்க, ஓகேவா? அதான் ரொம்ப நல்லது. அதே போல் இன்னொரு விஷயம் பார்த்திங்கன்னா, தங்க நகைகள் அடகில் இருந்தாலும் சரி, இருக்கிற நகையெல்லாம் கொண்டு போய் அடமானம் தான் வச்சுருக்கோம், உண்மைதான் அப்படின்னு சொல்லக்கூடிய மிதுனராசி என்பவர்களுக்கு உறுதியாக தங்க நகையை மீட்க முடியும். தங்க நகை வாங்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. பொருளாதாரத்தில் மிகப்பெரிய ஏற்றம் உண்டு. உங்களுக்கு பிடித்தமான விஷயங்கள் அப்படின்னு நீங்கள் எதை நினைக்கிங்களோ அதை செய்து சிறப்பாக இருக்க போகிறீங்கிறது நிதர்சனமான உண்மை. அப்போ சனி பகவான்
நன்மையை கொடுக்காருங்கிறது இப்போ கண்ணுக்கு தெரியுது அப்படிம்பீங்கல்ல, அந்த நன்மையில் சில விஷயங்களில் கவனம் அப்படிங்கிறத உங்களுக்கு வலியுறுத்துறார். அப்போ என்னென்ன விஷயங்களை கவனம்னா, வீடு கட்டுவதாக இருந்தால், வீடு கட்ட முயற்சி எடுக்கணும்னு ஆசை இருக்குது, வீடு வாங்கணும்னு ஆசை இருக்குன்னா வாஸ்து ரீதியாக கரெக்டாக இருக்கா அப்படின்னு செக் பண்ணிக்கோங்க. எப்போல்லாம் நீங்கள் வாங்க போகிற இன்ஜினியர், அதாவது நீங்கள் வீடு கட்ட கொடுக்கக்கூடிய இன்ஜினியர் அல்லது கொத்தனார் யாருனாலும் இருக்கட்டும், ஸோ அவங்க கரெக்டாக வேலை பார்க்குறாங்களா அப்படின்னு என்ன பண்ணுங்கள், நீங்கள் போய் வாட்ச் பண்ணணும். அப்புறம் உங்களுடைய பார்ட்னர், உங்களுடைய பிஸ்னஸ் பார்ட்னர் ஆகட்டும், லைஃப் பார்ட்னர் ஆகட்டும், ஸோ இவங்களை பற்றி உங்கள்கிட்ட தேவையில்லாத விஷயங்கள் யாராவது சொல்கிறாங்க அப்படின்னா தயவுசெய்து கவனிக்காதீங்க, கண்டுக்கிறாதீங்க, காதில் ஏற்றாதீங்க. என்ன பண்ணுவாங்கன்னா உங்கள் 2 பேத்துக்கு ஒரு ஏதாவது ஒரு டிப்ரெஷன் ஏற்படுத்திடுவாங்க. பொதுவாகவே மிதுன ராசி, கன்னி ராசி, அதேபோல் தனுசு ராசி, அதுக்கடுத்து நம்ம மீன ராசி, இந்த 4 ராசி அன்பர்களுக்கு திருமண வாழ்க்கை என்பது திருப்பி போடக்கூடிய வாழ்க்கையாக மாறிடும். நல்லா தான்யா இருந்தேன், சூப்பராக இருந்தேன், ராஜ வாழ்க்கையில் இருந்தேன், ராணி மாதிரி வாழ்ந்தேன், இப்போ இருக்கேங்க, ஏதோ இருக்கேங்க, அவங்க சொல்கிறத கேட்டு இருக்கேன், சொல்கிறத கேட்குறேன், சண்டை போடுறாங்க. ஸோ இப்படி வார்த்தையை தான் பயன்படுத்த வேண்டிய சூழ்நிலை இருக்குது. ஓகேவா? இது பொதுவான கருத்து, உங்கள் லக்ன ரீதியாக மாறும். ஸோ அப்படிப்பட்ட நிலையில் இருக்க உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றத்தை சனி பகவான் கொடுக்க போகிறார். பார்ட்னர்ஷிப் தொடங்குவதாக இருந்தால் கவனமாக தொடங்குங்க. பார்ட்னர் கூட பிஸ்னஸ் பண்ணிட்டீங்கன்னா கவனமாக தொழில் பாருங்கள். உங்கள் பார்ட்னர்கிட்ட விட்டு கொடுத்து போங்க. இந்த 3ஐயும் செஞ்சு பாருங்கள். முன்னேற்றம் என்பதும் மகிழ்ச்சி என்பதும் உங்களுடைய அருகிலே இருக்கும். நீங்கள் செய்ய வேண்டிய வழிபாடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்முடைய மிதுனராசி அன்பர்கள் புதன்கிழமையில் நம்முடைய ஆஞ்சநேய பகவானை போய் பார்த்து அவருக்கு வெற்றிலை மாலையிட்டு புதன் ஓரையில் வழிபாடு செஞ்சிங்கன்னா உங்கள் லைஃபு வெற்றிகரமான வாழ்க்கையை நோக்கி பயணிக்கக்கூடிய அற்புதமான வருடமாக சனி பகவான் கொடுப்பார். நேர்களே, நீங்கள் தற்போது வரை பொறுமையாக பார்த்த விஷயம் என்னென்னா, கிட்டத்தட்ட நவ கிரகங்கள்லேயே ரொம்ப ரொம்ப மெதுவாக ஒரு ராசியிலேருந்து இன்னொரு ராசியை விட்டு கடப்பதற்கு அதிக நேரம் எடுத்துக்கொள்ளும் நம்முடைய சனீஸ்வர பகவானுடைய சனி பயிற்சியை தான் பார்த்துருக்கீங்க. இந்த சனி பயிற்சியானது உங்களுடைய வாழ்க்கையில் குறைஞ்சது ஒரு 20-30% உங்களுடைய லைஃப்பில் ஒரு மாற்றம் இருக்கும். சனி பயிற்சியானே உங்கள் லைஃப்பில் அடிமேல் அடி விழுந்து இடிமேல் இடி விழுந்து அட்ரஸ்லாம் போயிருமா? கிடையவே கிடையாது. அல்லது சனி பயிற்சியானே ஓஹோன்னு வந்துடுவேன், கோடீஸ்வரன் ஆயிடுவேன், அப்படி ஆயிடுவேன், இப்படி ஆயிடுவேன், கிடையவே கிடையாது. என்ன பண்ண போகிறான்னா, ஒரு மனிதனால் ஒரு விஷயத்தை செய்யவே முடியல, வேலை பார்க்க முடியல, ஒரு குடும்பத்தோடு ஒற்றுமையாக இருக்க முடியல அப்படின்னு ஒரு கவலையோடு இருக்கவங்களுக்கு அந்த கவலையை நீக்குவார். சாப்பாட்டுக்கே வழி இல்லைங்கிறவங்களுக்கு தினந்தோறும் அவங்களுக்கான உணவு கிடைப்பதற்கான வழியை ஏற்படுத்துவார். வாழ்க்கையை தொலைத்தவர்களுக்கு வாழ்க்கையும், வாழ்க்கையை புரிந்து கொள்ளாதவர்களுக்கு புரிய வைக்கக்கூடிய சூழ்நிலையும் தான் சனி பகவான் கொடுப்பார். அதனால் பதற்றப்பட வேண்டாம், பயப்பட வேண்டாம். ஸோ சொன்னது எல்லாமே 20-30% தான் நடக்க போகுது. இதை தாண்டி உங்களுடைய சுய ஜாதகம் மட்டுமே உங்களுடைய வாழ்க்கையை நிர்ணயம் பண்ணுங்கிறத ஃபஸ்ட்டு மனசில் வச்சுக்கோங்க. அப்புறம் நீங்கள் நிறைய கருத்துக்கள் கொடுக்குறீங்க நம்ம சேனலில். பார்த்தீங்கன்னா என்னை பொறுத்தளவு அதிகமான கமெண்ட்ஸ் வருது, நல்லா சொல்கிறீங்க, ஏகப்பட்ட கருத்துக்கள் சொல்கிறீங்க. இதில் சில நம்முடைய அன்பர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா தவறான கருத்துக்களை பதிவிடுறாங்க. ஸோ ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க, நீங்கள் ஒரு தவறான வார்த்தை நம்மளுடைய யூடியூப் சேனலில் பதிவிடுவதனால உங்களுக்கு எதாவது நன்மை இருக்கா? ஒன்றுமே கிடையாது. ஒரு ஜோதிடரை தவறாக பயன்படுத்தி நீங்கள் மேன்மை அடைஞ்சிருவீங்களா? அதை பார்க்குற 10 பேர் உங்களை தப்பாக நினைப்பாங்க. ஓகேவா? நாங்கள் திரும்ப திரும்ப ஜோதிடராகிய அத்தனை பேருமே சொல்கிறது என்னென்னா பொது பலனே, இதையே நீங்கள் உங்கள் லைஃப்பாக நினச்சி கஷ்டப்பட வேண்டாம் தான் நாங்களும் சொல்கிறோம். ஓகேவா? ஸோ இங்கே டென்ஷன் ஆக வேண்டாம், நல்ல விஷயங்களை எடுத்துக்கோங்க. பாதுகாப்பான விஷயங்கிறத என்ன பண்ணுங்கள், கொஞ்சம் பாதுகாப்பாக நடத்திக்கோங்க. நீங்கள் எங்கள்கிட்ட ஜாதகம் பாருங்கள், பார்க்காம போங்க, அது உங்கள் விருப்பம். ஓகேவா? வீடியோ நாங்கள் பேசுனோம்னா உங்களுடைய மேலான கருத்துக்களை, நல்ல விதமான கருத்துக்களை மட்டுமே பதிவிடுபவர்களுக்கு நன்மையே நடக்கும் என்பதை உறுதியாக சொல்லிக்கொண்டு, வாய்ப்பளித்த நல்ல உள்ளங்களுக்கு எனது மனதார நன்றியை கூறி விடைபெறுகிறேன். வாழ்க நலமுடன். நான் உங்கள் டிஜே சுந்தரபாண்டி.